கிருஷ்ணருடைய அம்மா தேவகி கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். நீ ஒரு கடவுளா இருந்துமே உன்னுடைய அம்மா அப்பா எங்களை 14 வருஷம் ஜெயிலேயே விட்டதற்கான காரணம் என்னன்னு அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செஞ்ச கர்ம வினைகள் தான். போன ஜென்மத்துல கிருஷ்ணருடைய அப்பா வாசுதேவ் தசரதரா இருந்தாராம், அம்மா தேவகி கைகையா இருந்தாங்களாம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே ராமரை 14 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ ராமருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர். அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணராக பிறந்தார். அதனால தான் நீங்கள் தப்பே செய்யாத என்ன 14 வருஷம் வனவாசம் அனுப்பிச்சனால அந்த தண்டனை அப்படிங்கிறது நீங்கள் 2 பேரும் அடுத்த ஜென்மம் எடுத்து 14 வருஷம் சிறையிலேயே அனுபவிச்சிங்க. ஸோ கடவுளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தண்டனை அப்படிங்கிறது கிடைச்சே தீரும். நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது கேரி அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முற்ஜென்மத்தில் கௌசல்யா தான் ராமருடைய உண்மையான தாய். கைகேயி தசரதருடைய மனைவியா இருந்தாலும் கைகேயி சித்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ உண்மையான கௌசல்யாவுடைய அன்பு அப்படிங்கிறது ராமருக்கு கிடைச்சிருக்காரு போதுமான அளவு. ஏன்னா சின்ன வயசுலயும் படிக்கிறதுக்காக ராமர் வீட்டை விட்டு வெளியில போயிடுவாரு. அதுக்கு பிறகு 14 வருஷம் காட்டுக்கு திரும்ப வனவாசம் போயிடுவார். உண்மையான அம்மா தேவகி கிருஷ்ணரை அதிகமா வளர்த்ததை விட யசோதா கிருஷ்ணருடைய வளர்ப்பு அம்மா தான் அதிகமான அன்பு அப்படிங்கிறத காமிச்சு கிருஷ்ணரை வளர்ப்பாங்க. அந்த யசோதா போன ஜென்மத்தில் என்னவா இருந்தாங்கன்னா கௌசல்யாவா இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த ஜென்மத்தில் என்னவோ கௌசல்யாவால் போன ஜென்மத்தில் ராமருக்கு காமிக்க முடியாத அன்புகள் அப்படிங்கிறத இந்த ஜென்மத்தில் வளர்ப்பு அம்மாவாக இருந்து யசோதா அப்படிங்கிற பேர்ல கிருஷ்ணர் ஆகிய எனக்கு அதிக அன்பு செலுத்தினாங்க அப்படிங்கறத ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளுக்கு நம்மளோட பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.